கோவிட் வந்துட்டு ரிக்கவரி ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்தராக எதனா ப்ரிகாஷன் எடுக்கணுமா, கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, நிச்சயமாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரெப்படேட்டிவ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். மறுபடியும் நோய் வர்றது ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே போல் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறது போல் ஃபேஸ் மாஸ்க் வேர் பண்ணுறதா இருக்கட்டும், கைகளை கழுவுறதா இருக்கட்டும், இல்லை சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக இருங்க. எனக்கு வந்துருச்சு மறுபடியும் வராதுன்னு அசட்டு தைரியத்தோடு இருக்காதீங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. இரண்டாவது, கண்டிப்பாக போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை தடுப்பூசி போட்டாலே உங்களுக்கு வந்து சில விதமான இப்போ கோவிஷீல்ட்லாம் கிட்டத்தட்ட 60லேருந்து 65% வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்றதை ஆல்ரெடி சயின்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தடுப்பூசியை 2 வட்டமும் போடுறதுக்கான தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்கிறதுக்கு பாருங்கள். அது வந்து இரண்டாவது. மூணாவது, ஆரோக்கியமாக சாப்பிட்றத ஒரு ஹேபிட் ஆக்கிடுங்க. என்ன, ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன், ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஆரோக்கியமாக இருக்கும். அது ஆரோக்கியமாக இருந்தாலே நீங்கள் பெரும்பாலான இன்ஃபெக்ஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ரைட். நாலாவது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா பயம் தான் ஒரு பெரிய நோயாயிடுச்சு, பீதி. சரிங்களா? ஸோ அதுவே உங்களோட எதிர்ப்பு சக்தியை வந்து குறைச்சி விட்ரும். பயம்தான் என்ன ஆகும், இப்போ பாருங்கள், எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சளி பிடிக்கும் பாருங்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப பயந்தாலே அவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னா இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிட்டு அந்த சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் பயப்படாதீங்க, உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிங்கனாலே போதும். இதுக்காக தனியாக பயப்பட வேண்டியதில்லை.